දෙවන්වහන්සේට ප්‍රශංසා වේවා මේ ඊ타මත් අලංකාර උදෑසන නිසා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த ஒரு அருமையான ஒரு காலை வேளையை தந்ததற்காக. ඒ වගේම අපි හැම කෙනෙකුටම දෙවියන් වහන්සේගේ අභිමුඛත්වයේ සිටින ලැබුණා වූ කරුණාව ගැන දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා වේවා. அதே நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய சமூகத்தில் இருக்க இந்த கிடைத்திருக்கும் கிருபைக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். මේ උදෑසන අපි ඊ타මත්ම අනගී දෙවියන් වහන්සේගේ වචනේ පණිවිඩයක් වෙතට අපි අවධානය යොමු කරන්නට යනවා. நாங்கள் தேவனுடைய ஒரு உன்னதமான வார்த்தைக்கு நாங்கள் இந்த காலை வேளையிலே செவி கொடுக்க போகிறோம். අපි පෙරලා ගනිමු පිලිප්පි හසුන් පත්‍රයේ පළවන පරිච්ඡේදයේ 6 වන පදයට. நாங்கள் பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்வோம். පිලිප්පි පළවන පරිච්ඡේදයේ 6 වන පදය අපි පෙරලාගෙන අපි සුළු මොහොතක් අපේ දැස වසලා අපි යාඥා කරන්නට යනවා. நாங்கள் பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை திருப்பிக் கொண்டு சில நிமிடங்கள் நாங்கள் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். අපි කියමු දෙවියන් වහන්සේ මට කතා කරන්නට කියලා. நாங்கள் சொல்லுவோம் தேவனே என்னோடு பேசும் என்று. ස්වාමිනිය වහන්සේගේ වචනය මට පහදලා දෙන්නට කියලා අපි දෙවියන් වහන්සේට කියමු. கர்த்தாவே உம்முடைய வசனத்தை எனக்கு விளக்கும் என்று நாங்கள் ஆண்டவரிடம் கேட்போம். මේ වචනයේ තිබෙනා වූ දිව්‍යමය සත්‍යතාවය මට ලිදරව් කරන්නට කියලා කියමු. இந்த வார்த்தையில் இருக்கும் அந்த நித்திய அந்த சத்தியத்தை எனக்கு விளக்கும் என்று நாங்கள் சொல்லுவோம். ස්වාමිනිය අපිට කතා කරන්නට. கர்த்தாவே எங்களோடு கூட பேசும். අපේ මහා ගුරුවරයාණන් වන ශුද්ධාත්මයන් වහන්සේ අපට උගන්වන්නට. பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்கள் குருவாய் இருந்து எங்களுக்கு கற்பித்து கொடுக்க வேண்டும் என்று මේ ஜெபிப்போம். වචනය තේරුම් ගන්නට අපට ඔබ වහන්සේගේ උපකාරය දෙන්න. வார்த்தையை புரிந்து கொள்ள உம்முடைய உதவியை எங்களுக்கு தாரும். හැම බාධා අපි ඉවත් කරනවා යේසුස් වහන්සේගේ නාමයෙන්. சகல தடைகளையும் நீக்கும் இயேசுவின் நாமத்தினாலே. සියල්ල ඔබට බාර කරන්නේ ජේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන්. சகலம் உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ආමේන් ආමේන්. දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා වේවා මේ වටිනා උදෑසන නිසා. இந்த ஒரு අருமையான කාලේ வேலைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். මගේ ප්‍රේමවන්ත සහෝදරයා මගේ ප්‍රේමවන්ත සහෝදරිය මේ පිලිප්පි හසුන් පත්‍රයේ තිබෙනා වූ මේ වටිනා බයිබල් පදේ අපි හැම කෙනෙක්ම කියවන්නට යනවා. 6 වෙනි පදේ පළවෙනි පරිච්ඡේදයේ. நாங்கள் பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை இப்பொழுது வாசிக்க போகிறோம். நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். 7ஆம் வசனம், என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வருகிறதிலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்களானதால் உங்களை என் இருதயத்தில் தரித்து கொண்டிருக்கிறபடியினாலே உங்கள் எல்லாரையும் குறித்து நான் இப்படி நினைக்கிறது எனக்கு தகுதியாய் இருக்கிறது. உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். 5ஆம் 6ஆம் வசனம். දෙවියන්ගේ වචනය කියනවා නුඹලා තුල යහපත් වැඩ පටන් ගත් උන්වහන්සේට උන්වහන්සේ ජේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ දවස දක්වා එක සම්පූර්ණ කරනසේක යන මේ විශ්වාසය ඇතුව සිටිමි. அதாவது உங்களில் நற்கிரியைகளை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்புங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. පවුල්තුමා පිලිප්පියේ ඉන්නා වූ අධිලිවන්තයන්ට කතා කරමින් කියනවා ජේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ ඔබගේ ජීවිතේ යහපත් වැඩක් ආරම්භ කරලා තිබෙනවායි කියලා. பவுலடிகளார் அங்கே பிலிப்பியருக்கு அங்கே சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நற்கிரியை தொடங்கி இருக்கிறார் என்று. ඒ ආරම්භ කරලා තිබෙනා වූ වැඩය එය ටික කාලයකට විතරක් නොවේයි ජේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ දවස එහෙම නැතිනම් උන්වහන්සේගේ ඊම දක්වා ඒක සම්පූර්ණ කරගෙන පවත්ව ගන්නට ඕනේ කියලා. இந்த ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் இந்த விஷயம் கொஞ்ச காலத்துக்கு மாத்திரமல்ல அது அங்கே இயேசு கிறிஸ்துவின் அந்த முடிவு பரியந்தம் அது கொண்டு வர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ප්‍රේමවන්තය මේ උදෑසන උන්වහන්සේගේ යහපත් වැඩය අපි අවබෝධ කරගන්නට යනවා. பிரியமானவர்களே இந்த காலை வேளையிலே அவரது அந்த நற்கிரியை என்ன என்பதை நாங்கள் அங்கே பார்க்க போகிறோம். අපි දෙවියන් වහන්සේගේ වචනය බලන අවස්ථාවේදී நாங்கள் தேவனுடைய வார்த்தையை பார்க்கும் பொழுது උන්වහන්සේ අපේ ජීවිතය තුල කර ඇත්තා වූ බොහෝ දේවල් තිබෙනවා. அவர் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்த ஏராளமான காரியங்கள் உண்டு. සමහර වෙලාවට ඒ දේවල් ජේසුස් වහන්සේ ඔබ තුල මම තුල කරයි කියලා අපි දන්නේ නැතුව ඉන්නවා. சில நேரங்களில் எங்களுக்குள்ளும் உங்களுக்குள்ளும் அந்த காரியங்களை அவர் செய்வார் என்பதை நாங்கள் அறியாமல் இருக்கிறோம். නමුත් ඔබ දෙවියන් වහන්සේව හඳුනාගත්ත දවසේ ගැලවීම ලැබුවා වූ දවසේ ඔබ දෙවියන් වහන්සේ තුල මහත් ආශිර්වාදවල කොටස්කරුවෙකු බවට පත් වුණා.
ஆனால் நீங்கள் தேவனை ஏற்றுக்கொண்ட அந்த நிமிடத்திலேயே நீங்கள் அவருடைய மிகப்பெரிய ஆசீர்வாதத்தில் பங்குதாரராய் இருக்கிறீர்கள். ඒ ගැලවීම ඔබේ ජීවිතයට බොහෝ දේවල් එකතු කළා. அந்த ரட்சிப்பு உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைய காரியங்களை அங்கே இணைத்திருக்கிறது. ඔබ ලබන්නට සුදුසුකම් නැතුව තිබුණා වූ දේවල්. நீங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி அற்றவர்களாக இருந்த காரியங்கள். මගේ ප්‍රේමවන්ත සහෝදරයා මගේ ප්‍රේමවන්ත සහෝදරිය මේ ගැලවීමත් සමග දෙවියන් වහන්සේ අපිට අපි කියනවා ලොකු පැකේජ් එකක් අපිට ලබා දීලා තිබෙනවා. இந்த ரட்சிப்போடு சேர்த்து தேவன் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பேக்கேஜினை கொடுத்திருக்கிறார். අපි ගැලවීම ලැබියේ කොහොමද? යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේට අපේ ජීවිතය බාර කරමින්. நாங்கள் எவ்வாறு இயேசுவுக்கு நாங்கள் ரட்சிப்பை பெற்றோம்? இயேசு கிறிஸ்துவிடம் எங்களுடைய முழு வாழ்க்கையும் ஒப்பு கொடுப்பதன் மூலமாக. ඒකත් සමගම අපි ඒ ආශිර්වාදවල උරුමකාරයන් බවට පත් වුණා. அந்த நிமிடமே நாங்கள் இந்த சகல ஆசீர்வாதங்களுக்கும் நாங்கள் உரிமைக்காரர்களாக இருக்கிறோம். එනිසා මේ ගැලවීම තුල තිබෙන ආශිර්වාද අපි පැහැදිලිව තේරුම් ගන්නට ඕනේ, හඳුනා ගන්නට ඕනේ. ஆகவே இந்த ரட்சிப்புக்குள்ளே இருக்கின்ற இந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். එහෙම හඳුනාගත්තොත් තමයි අපි ඒකේ වටිනාකම දැනගන්නට යන්නේ. அவ்வாறு தெரிந்து கொள்வதன் மூலமாகத்தான் எங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தில் இருக்கும் பெருமதியை உணரக்கூடியதாக இருக்கும். මගේ ප්‍රේමවන්ත සහෝදරයා මගේ ප්‍රේමවන්ත සහෝදරිය. பிரியமான சகோதரனே சகோதரியே, පිලිප්පි හසුන් පත්‍රයේ නැවත වතාවක් 12 වෙනි පදේ අපිට කතා කරනවා. அங்கே பிலிப்பியர் 2:12 எழுதின நிருபத்தில் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பார்ப்போம். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ඒ ස්ථානයේ කියනවා නුඹලා බයෙන්ද වෙවුලමින්ද ගැලවීම ආරක්ෂා කරගන්නට ඕනේ කියලා. இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பை நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று. ඔබට දීලා තිබෙන මේ අගනා වටිනා ගැලවීම உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த பெருமதியான இந்த ரட்சிப்பு ඔබ ආරක්ෂා කරගන්නට ඕනේ. ඇයි? அதை நீங்கள் ஏன் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்? මොකද්ද මේකේ තිබෙන වටිනාකම? அதில் இருக்கும் அந்த பெருமதி என்ன? අපි සුළු මොහොතක් අරගෙන ඒක බලන්නට යනවා. நாங்கள் சில நிமிடங்கள் எடுத்து அதை குறித்து ஆராய்ந்து பார்ப்போம். මගේ ප්‍රේමවන්ත සහෝදරයා මගේ ප්‍රේමවන්ත සහෝදරිය ගැලවීම ලැබීමත් සමගම ඔබේ ජීවිතේ බොහෝ දේවල් එකතු වෙනවා කියලා මම කිව්වා. நான் உங்களுக்கு சொல்லி இருந்தேன், ரட்சிப்பை பெற்ற அந்த நிமிடமே உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்று. අපි සිටින්නේ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ මරණය උත්ථානය සිහි කරන්නා වූ කාල සීමාවක. நாங்கள் இப்பொழுது கடந்து கொண்டிருப்பது இயேசு கிறிஸ்துவின் மரணத்தையும் அதே நேரத்தில் அவருடைய உயிர்த்தெழுதலையும் நினைவு கூறும் ஒரு காலப்பகுதியில். අපි දෙවියන් වහන්සේගේ වචනයෙන් හඳුනා ගන්නවා වෙන ගැලවුම් කාර්යයක් අපිට නැහැ, වෙන මිදුම් කාර්යයක් අපිට නැහැ කියලා. நாங்கள் தேவனுடைய வார்த்தையில் காண்கிறோம், எங்களுக்கு வேறு ஒரு ரட்சகரோ மீட்பரோ அங்கே இல்லை. ජේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ ඔබ වෙනුවෙන් කුරුසියේ මැරුණා. ඒ නිසා ඔබව ගලව ගන්නට උන්වහන්සේ පමණයි මේ පොළොවට පැමිණියේ. ක්‍රියාපොතේ 4 වන පරිච්ඡේදයේ 12 වෙනි පදයේ පැහැදිලිව සහතික කළා කියනවා වෙන ගැලවුම් කාර්යයක් ස්වර්ගයෙන් යට අපිට ඇත්තේ නැහැ කියලා. அப்போஸ்தலர்கள் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே இயேசு கிறிஸ்து ஒருவரே அங்கே பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு எங்களை ரட்சிப்பதற்காக இறங்கி வந்தார், அவரை தவிர வேறு யாரும் எங்களை ரட்சிப்பதற்காக வரவில்லை என்று. එනිසා ගැලවීම කොහෙන්වත් හම්බෙන්න යන්නේ නැහැ. වෙන කොහෙන්වත් ගැලවීම හම්බෙන්න යන්නේ නැහැ. ஆகவே ரட்சிப்பு என்பது வேறு எங்கிருந்தும் கிடைக்காது. උන්වහන්සේගේ වචනය කිව්වා උන්වහන්සේ තමයි මාර්ගය, උන්වහන්සේ තමයි සත්‍යය, උන්වහන්සේ තමයි ජීවනය. அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று. මගේ ප්‍රේමවන්ත සහෝදරයා මගේ ප්‍රේමවන්ත සහෝදරිය, අද දවසේ මේකේ වටිනාකම ඔබ හඳුනාගත්තොත් ඔබ ඒක ආරක්ෂා කරගන්න යනවා. ඒ වගේම මේක තව කෙනෙකුට දෙන්නට ඔබ උනන්දු වෙන්නට යනවා. இந்த காலை வேளையிலே அந்த ரட்சிப்பின் பெருமதியை நீங்கள் அறிந்து கொண்டால் நீங்கள் அதனை காத்துக்கொள்ள நீங்கள் பிரயாசப்படுவீர்கள். அதே நேரத்தில் அந்த ரட்சிப்பின் பெருமதியை இன்னும் ஒருவருக்கும் நீங்கள் கொடுப்பதற்கு முனைவீர்கள். මම ඔබට කතා කරන්න කැමති පළමුවෙන්ම ඔබේ ජීවිතයට මේ ගැලවීම එකතු කරපු දේ. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், முதலாவதாக உங்களுடைய வாழ்க்கைக்கு இந்த ரட்சிப்பு இணைத்து கொண்ட அந்த முதல் காரியத்தை குறித்து. ගැලවීම ඔබේ ජීවිතයට පව්කමාව ලබා දීලා තිබෙනවා. இந்த ரட்சிப்பு உங்களுடைய வாழ்க்கைக்கு பாவ மன்னிப்பை வழங்கி இருக்கிறது. දෙවියන් වහන්සේගේ වචනය කියනවා සියල්ලම පව් කරලා දෙවියන් වහන්සේගේ මහිමයෙන් හීනව ගිහිලා තිබෙන්නේ. அங்கே வார்த்தை சொல்லுகிறது, அனைவருமே அங்கே பாவம் செய்து அவருடைய மகிமையை விட்டு அங்கே தள்ளி இருக்கிறோம் என்று. අපි කිසිවෙකුට කියන්න බෑ අපි පාපය කරේ නැහැ කියලා. நாங்கள் யாருமே சொல்ல முடியாது நாங்கள் பாவம் செய்யவில்லை என்று. දෙවියන් වහන්සේගේ වචනය කියනවා අපි ජන්මයෙන්ම පව්කරුවන්ව සිටිනවායි කියලා. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நாங்கள் ஜென்ம பாவிகளாக இருக்கிறோம் என்று. නමුත් ඔබ ගැලවීම ලැබපු දවසේ මොනවද වුනේ?
ஆனால் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட அந்த நொடியில் என்ன நடந்தது? ඔබේ පාපය ඉතාමත් හදට තියෙන්නට පුළුවන් ඒ රතුව තිබෙන්නට පුළුවන් ඒ විශාලව තිබුණ වෙන්න පුළුවන්. உங்களுடைய பாவம் மிகவும் பெரிதாக அது சிவந்து காணப்பட்டிருக்கலாம். මගේ ප්‍රේමවන්ත සහෝදරයා මගේ ප්‍රේමවන්ත සහෝදරිය. ஆனால் என் பிரியமான சகோதரனே சகோதரியே, සමහර වෙලාවට ඔබ ඉතාමත්ම බරපතල වැරදි කරා වූ මිනිසෙක් පව් කළා වූ මිනිසෙක්ව සිටිය වෙන්න පුළුවන්. சில நேரங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு மிகப்பெரிய தவறை செய்த ஒரு மனிதனாக இருந்திருக்கலாம். නමුත් ඔබ ලබලා තිබෙනා වූ පළවෙනි දේ තමයි දෙවියන් වහන්සේගේ සමාව. ஆனால் இந்த ரட்சிப்பின் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொண்ட முதலாவது காரியம் தேவனுடைய மன்னிப்பு. දෙවියන් වහන්සේගේ වචනේ ගීතාවලිය පොතේ පළවෙනි පදයේ 32 වෙනි පරිච්ඡේදයේ 1 සහ 2 පද කියනවා. சங்கீதம் தேவனுடைய வார்த்தையிலே சங்கீதம் 33ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனங்கள் சொல்லுகிறது, උන්වහන්සේ අපිට පාපයට කමාව දීලා තිබෙනවා. அவர் எங்கள் பாவங்களை மன்னிக்கிறார் என்று. උන්වහන්සේ සිහි නැති කරලා තිබෙනවා, අමතක කරලා තිබෙනවා. அவர் அதனை மறக்க பண்ணி இருக்கிறார் என்று. ඔබ යෙසායා පොතේ පළවෙනි පරිච්ඡේදයේ 18 වෙනි පදේ බැලුවොත් එහෙම ஏசாயா 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாங்கள் பார்த்தால், අපි මේ පදේ කියවන්නට යනවා. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் பாவங்கள் சிவேரென்றிருந்தாலும் உறைந்த மலையைப் போல் வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போலாகும். දෙවියන් වහන්සේගේ වචනේ කියනවා ඒක තද රතුව තිබුණත් හරි ඒක හිමමෙන් සුදු වෙන්නට යනවායි කියලා. அங்கே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அது நன்றாக சிவந்திருந்தாலும் அது உறைந்த மலையைப் போல் வெண்மையாகும் என்று. හලෙලූයා. அல்லேலூயா. ඔබගේ දෑත ඔසවලා කියන්න හලෙලූයා කියලා. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் அல்லேலூயா ඇයි என்று. දෙවියන් වහන්සේ ඔබේ පාපයට කමාව දීලා තිබෙනවා. ஏனென்றால் தேவன் உங்களுடைய பாவங்களை மன்னித்து விட்டார். ඔබ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ කුරුසේ පූජාව සිහි කරන්නට ලෑස්ති වෙන මේ කාල සීමාව තුල நீங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சிலுவை மரணத்தை நீங்கள் நினைவு கூற தயார்படுத்திக் கொண்டிருக்கும் இந்த காலப்பகுதியில் ඔබ දැනගන්න ඕනේ ඔබ ඊටාම ආශිර්වාදවත් කෙනෙක්. ඇයි උන්වහන්සේගෙන් ඔබ කමාව ලබලා තිබෙනවා. நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய மன்னிப்பை பெற்றிருக்கிறீர்கள். වෙන කිසි පූජාවකට වෙන කිසි දෙයකට ඔබට කමාව ලබා දෙන්න බෑ. வேற ஒரு பூஜையோ பலியோ உங்களுக்கு பாவ மன்னிப்பை பெற்று தராது. වෙන කිසි මිනිසෙකුට ඔබට කමාව ලබා දෙන්න බෑ. வேற எந்த ஒரு மனிதனாலும் உங்களுடைய பாவத்தை மன்னிக்க முடியாது. නමුත් දෙවියන් වහන්සේගේ වචනේ කියන උන්වහන්සේගේ ලේය අපි වෙනුවෙන් වගුරවලා ඒ මිලයක් හැටියට උන්වහන්සේ ගෙවලා අපි ඔය පාපයෙන්ද ශාපයෙන්ද නිදහස් කරයි කියලා. ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய இரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்டு எங்களுடைய சாபத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்று. එනිසා අපි දෙවියන් වහන්සේට හොඳ අත්පොළ සන්නාදයක් දෙමු. நாங்கள் கரங்களை தட்டி தேவனை துதிப்போம். උන්වහන්සේ ඔබේ පාපයට සම්පූර්ණ ලෙස කමාව දීලා තිබෙනවා. அவர் உங்களுடைய பாவங்களை முழுவதுமாக அங்கே மன்னித்து விட்டார். ඒ ණය ඒ මිලය සම්පූර්ණයෙන්ම ගෙවා තිබෙනවා. அந்த கிரியத்தை அவர் முழுமையாக செலுத்தி விட்டார். මගේ ප්‍රේමවන්ත සහෝදරයා මගේ ප්‍රේමවන්ත සහෝදරිය. பிரியமான சகோதரனே சகோதரியே, ඔබ ගැලවීම තුල ලබන අත්දකින්න තව දෙවනි කාරණාව තමයි நீங்கள் ரட்சிப்புக்குள்ளாக நீங்கள் அனுபவிக்க போகும் அங்கே உங்களுக்கு கிடைக்கும் வரப்பிரசாதமான இரண்டாவது காரியம் නිදහස කියන කාරණාව. விடுதலை. නිදහස කියන එක ඇවිල්ලා දෙවියන් වහන්සේගේ වචනේ අපිට දීලා තිබෙනා වැදගත් තේමාවක්. விடுதலை என்பது தேவனுடைய வார்த்தையில எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிக முக்கியமான ஒரு தலைப்பு. දෙවියන් වහන්සේගේ වචනේ කියනවා පෙර කාලයේදී දෙවියන් වහන්සේව හඳුනා ගන්න ප්‍රථමයෙන් අපි වහලුන් හැටියට හිටියා යක්ෂයාගේ. நாங்கள் தேவனை அறிந்து கொள்வதற்கு முன்பதாக பிசாசின் அடிமைகளாக இருந்திருக்கிறோம். අපි වහලුන් හැටියට හිටියා අපේ කැමැත්ත නෙමෙයි අපි කරේ. අපිට එපිස පොතේ දෙවනි පරිච්ඡේදයේ කියනවා අපි ඒ සතුරාගේ කැමැත්ත කරමින් සිටියයි කියලා. அங்கே எபேசியர் புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது, நாங்கள் பிசாசுக்கு அடிமையாக இருந்து அவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாகவே இருந்தோம். නමුත් මගේ ප්‍රේමවන්ත සහෝදරයා මගේ ප්‍රේමවන්ත සහෝදරිය කොලොසි හසුන් පත්‍රයේ පාවුල්තුමා ඉතාමත්ම වටින දෙයක් අපිට ලියනවා. ஆனால் பவுல் அடிகளார் அங்கே கொலோசியருக்கு எழுதின நிருபத்திலே ஒரு மிக பெருமதியான ஒரு காரியத்தை குறிப்பிடுகிறார். දෙවන පරිච්ඡේදයේ 14 වන පදේ අපි බලන්නට යනවා. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாங்கள் பார்க்க මේ போகிறோம். ස්ථානයේ කියනවා අපේ චෝදනා ලයිස්තුව අපේ පව්වලට අපට එල්ල වෙලා තිබුණා වූ සෑම චෝදනාවකින්ම අපව නිදහස් කරයි කියලා. எங்களுடைய பாவங்களுக்காக அங்கே எழுப்பப்பட்டிருக்கிற எல்லா குற்றச்சாட்டுகளிலிருந்தும் நாங்கள் விடுதலையாக்கப்படுகிறோம் என்று. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிலிராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார்.
අපිට එදිරිව තිබුණාවේ ලියවිල්ල ඒ සියලුම චෝදනා ලයිස්තුව උන්වහන්සේ අයින් කරලා දැම්මා. எங்களுக்கு எதிராக இருந்த அந்த எல்லா கட்டைகளும் நமக்கு விரோதமாக இருந்த எல்லா கையெழுத்தையும் அவர் அங்கே குலைத்து போட்டார். අපේ පාපය සම්බන්ධව ගොඩක් චෝදනාවල් අපිට තිබුණා. எங்களது பாவங்களை குறித்து நிறைய குற்றச்சாட்டுகள் எங்களுக்கு இருந்தன. අපි ගොඩක් මේ දේ කරලා තිබෙනවා මේ දේ කරලා තිනවා මේ දේ කරලා තිනවා කියලා පාප ලයිස්තුවක් අපේ ජීවිතේ තිබුණ වෙන්න පුළුවන්. நாங்கள் இதை செய்திருக்கிறோம் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டியலே இருந்திருக்கலாம் பாவத்தை குறித்து. අපි කරපු වැරදි වලට දොස් පැවරීමක් අපේ හදවතේ තිබුණ වෙන්න පුළුවන්. நாங்கள் செய்த கடந்த கால பாவங்களை குறித்த ஒரு குற்றப்படுத்தல் எங்களுடைய மனதிற்குள்ளே இருந்திருக்கலாம். හැම මනුෂ්‍යයෙකුටම දොස් පැවරීමක් තිබෙනවා. எல்லா மனிதனுக்குள்ளும் ஒரு குற்றப்படுத்தல் இருக்கும். ඔහු කලාව වැරදි ගැන පාපයන් ගැන. அவன் செய்த அந்த பாவங்களை குறித்த ஒரு குற்றப்படுத்தல். නමුත් දෙවියන් වහන්සේගේ වචනේ කියනවා ඒ චෝදනා ලයිස්තුවෙන් උන්වහන්සේ අපව නිදහස් කරයි කියලා. ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது அந்த குற்றச்சாட்டு பட்டியலில் இருந்து தேவனுடைய வார்த்தை எங்களை விடுதலையாக்கும் என்று. රෝම පොතේ 8 වෙනි පරිච්ඡේදයේ 1 වෙනි පදයේ කියනවා උන්වහන්සේ තුල සිටින්නම් දැන් වරදට පත් කිරීමක් නැහැ කියලා. ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது அவருக்குள்ளே ஆண்டவருக்குள்ளே இருக்கும் பொழுது எங்களுக்கு எந்த குற்றச்சாட்டும் வராது என்று. එනිසා දෙවියන් වහන්සේ ඔබව නිදහස් කරලා තිබෙනවා. උන්වහන්සේ ඔබව නිදහස් කරා නම් ඔබට විරුද්ධව චෝදනා කරන්නවත් නැවත වතාවක් ඔබට දොස් තබන්නවත් කිසිවෙකුට හැකියාවක් නැහැ. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்கி இருக்கிறார். ஆகவே உங்களுக்கு எதிராக யாரும் உங்களுக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை முன்வைக்க முடியாது. මගේ ප්‍රේමවන්ත සහෝදරයා මගේ ප්‍රේමවන්ත සහෝදරිය. பிரியமான சகோதரனே சகோதரியே, ඒ නිදහස කියන ප්‍රීතිය ඔබ අත්විඳිනවද මේ උදෑසන? அந்த விடுதலை என்னும் அந்த சந்தோஷத்தை இந்த காலை வேளையிலே நீங்கள் அங்கே உணர்கிறீர்களா? මනුෂ්‍යෝ සිටිනවා ඔවුන්ගේ වැරදි නිසා ජීවිත කාලයක් දුක් විඳින. மனிதர்கள் இருக்கிறார்கள் தாங்கள் செய்த அந்த பாவத்து நிமித்தம் முழு வாழ்க்கை முழுவதுமே அதை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருப்பார்கள். සමහර වෙලාවට ඔවුන් කළා වූ පාපයන් ඔවුන් කළා වූ වැරදි නිසා ඔවුන් සිරගෙදරට යනවා. சில நேரங்களில் அவர்கள் செய்த பாவமோ குற்றத்தின் காரணமாக அவர்கள் சிறைச்சாலைக்கு செல்வார்கள். ඔවුන් සිරගෙදරට ගිහිල්ලා සමහර අය අවුරුදු 7ක් ඒ සිරගෙදර සිටිනවා. அவர்கள் சிறைக்கு சென்று சிலர் அங்கே ஒரு 7 வருடம் அளவில் அந்த சிறைச்சாலையில் இருப்பார்கள். ඔවුන් ඒ ස්ථානයේ බරපතල වැඩ ඇතුව වැඩ කරනවා. அவர்கள் அங்கே அந்த கடூழிய தண்டனையை அனுபவிப்பார்கள். ඔවුන් ඒ සිර ඇඳුම ඇඳගෙන ඉන්නවා. அவர்கள் அந்த சிறைச்சாலை கைதிகளுக்குரிய ஆடைகளை அணிந்திருப்பார்கள். අවුරුදු 7 ඉවර වෙලා ඔවුන් ආවත් හරි 7 வருடம் கழித்து அவர்கள் மீண்டும் வரும் பொழுது கூட ඔවුන් කළ වරදින් ඔවුන්ට ගැලවෙන්න බෑ. அவர்கள் செய்த அந்த பாவத்திலிருந்து அவர்களால் விடுதலையாக முடியாமல் இருக்கும். ඔවුන්ට දොස් තැබීමක් තියෙනවා. அவர்களுக்குள்ளே ஒரு குற்றச்சாட்டு இருந்து கொண்டே இருக்கும். සමහර අයට ජීවිත කාලය පුරාවටම මේ දොස් තැබීම තිබෙනවා. சில பேருக்கு வாழ்க்கை முழுவதுமே இந்த குற்றச்சாட்டு இருந்து கொண்டே இருக்கும். නමුත් මගේ ප්‍රේමවන්ත සහෝදරයා මගේ ප්‍රේමවන්ත සහෝදරිය. ஆனால் பிரியமான சகோதரனே சகோதரியே, එපිස 1 වෙනි පරිච්ඡේදයේ 7 වෙනි පදයේ කියන උන්වහන්සේ අපිව ඒ හැම දෙයකින්ම මුදාගත්තයි කියලා. எபேசியர் அங்கே 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே சொல்லுகிறது இயேசுவானவர் இந்த எல்லா குற்றச்சாட்டுகளிலிருந்தும் எங்களை விடுதலையாக்கி விட்டார் අපිට என்று. මිදීම දුන්න අපිව නිදහස් කරයි කියලා. எங்களுக்கு அவர் ரட்சிப்பை கொடுத்து எங்களை விடுதலையாக்கி விட்டார். ඒ නිසා මගේ ප්‍රේමවන්තනි ගැලවීම කියන එක ඊටාම වටිනවා. ඒක අපි ආරක්ෂා කරගන්න ඕනේ. ஆகவே பிரியமானவர்களே, ரட்சிப்பு என்பது மிகவும் பெருமதியானது. அதை நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். ඇයි එය තමයි ඔබට පව්කමාව ලබලා දීලා තිබෙන්නේ. ஏனென்றால் அந்த ரட்சிப்பு தான் உங்கள் பாவங்களிலிருந்து உங்கள் பாவங்களை உங்களுக்கு மன்னித்திருக்கிறது. ඔබ ජේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේව පිළිගත්තේ නැත්නම් ඔබ ගැලවීම ලැබුවේ නැත්නම් ඔබේ පාපයට කවදාවත් සමාව හම්බෙන්න යන්නේ නැහැ. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் எப்பொழுதுமே நீங்கள் அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக முடியாது, மன்னிப்பு கிடைக்காது. ඒ වගේ මේ දොස් තැබීමෙන් ඒ චෝදනා ලයිස්තුවෙන් ඔබ නිදහස් වෙන්න යන්නේත් නැහැ. அதே நேரத்தில் என்ற குற்றச்சாட்டு அந்த பட்டியலில் இருந்தும் நீங்கள் விடுதலையாக போவதில்லை. ඒ වගේ මගේ ප්‍රේමවන්ත සහෝදරයා මගේ ප්‍රේමවන්ත සහෝදරිය. அதே போல என் பிரியமான சகோதரனே சகோதரியே, ඔබ ගැලවීම ලබද්දී ඔබට තවත් දෙයක් වෙන්න යනවා. நீங்கள் ரட்சிப்பை பெறும் பொழுது உங்களுக்கு இன்னும் ஒரு காரியம் நடக்கும். ඔබ ගැලවීම ලබන්නට කලින් මම ගැලවීම ලබන්නට කලින් දෙවියන් වහන්සේට විරුද්ධ උන්වහන්සේගේ සතුරෙක් වෙලා තමයි සිටියේ. நீங்களும் நானும் ரட்சிப்பை பெறுவதற்கு முன்பதாக அங்கே இயேசுவானவருக்கு எதிரான காரியங்களை செய்து கொண்டிருந்தோம். අපි දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය ලැබුවා වූ මනුෂ්‍යයා බවට පරිවර්තනය වෙන්න යනවා. நாங்கள் தேவனுடைய அந்த அன்பை பெற்ற ஒரு மனிதனாக எங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் ஏற்படும் பொழுது, හලෙලූයා. அல்லேலூயா, මම දැකලා තියෙනවා මේ පොළවේ ප්‍රේමය අහිමි වුණු මනුෂ්‍යයන්.
நான் கண்டிருக்கிறேன் இந்த பூமியிலே அன்பை இழந்து போயிருக்கும் மனிதர்களை. ඒ ඔවුන්ගේ ජීවිතයට කොහොමද බලපෑවේ කියලා මම අධ්‍යයනයන් කරලා තිබෙනවා. அது அவர்களுடைய வாழ்க்கையை எவ்வாறு பாதித்தது என்பது குறித்து நான் அங்கே தியானித்திருக்கிறேன். ඒ තවදුරටත් ඔවුන්ගේ අනාගතයට කොහොමද බලපාන්ට යන්නේ කියලා අපිට හිතා ගන්න පුළුවන්කම තිබෙනවා. அது தொடர்ந்து அவர்களுடைய எதிர்காலத்தை எவ்வாறு பாதிக்க போகிறது என்பது குறித்தும் எங்களால் அங்கே நினைத்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். ප්‍රේමවන්තයේ දෙවියන් වහන්සේ තරම් ඔබට ප්‍රේම කළ කෙනෙක් නැහැ. பிரியமானவர்களே, அங்கே தேவனை விட உங்களை நேசித்தவர்கள் யாருமே இல்லை. උන්වහන්සේගේ ජීවිතය ඔබ වෙනුවෙන් දීලා උන්වහන්සේ ඔබට ප්‍රේම කළා තිබෙනවා. அவருடைய வாழ்க்கையை உங்களுக்காக பலியாக கொடுத்து அவர் உங்களை நேசித்திருக்கிறார். උන්වහන්සේ මිනිස්යන් අතින් පහර කමින් ඔබ වෙනුවෙන් ඔබට ප්‍රේම කළා තිබෙනවා. அவர் அங்கே மனிதர்களின் கையால் அங்கே அடிக்கப்பட்டு உங்களுக்காக அந்த அன்பினை செலுத்தினார். උන්වහන්සේගේ ලය ඔබ වෙනුවෙන් වගුරුවමින් උන්වහන්සේ ඔබට ප්‍රේම කළා තිබෙනවා. அவருடைய அந்த இரத்தத்தை உங்களுக்காக சிந்தி உங்களை நேசித்தார். ඔබ යහපත්ව ඉන්නකොට නෙවෙයි. நீங்கள் நல்லவராக இருக்கும்போது அல்ல. දෙවියන් වහන්සේගේ වචනය කියනවා උන්වහන්සේ අපිට ප්‍රේම කළේ අපේ ලස්සන බලලා අපේ දක්ෂතා බලලා අපේ වටිනාකම් බලලා නෙවෙයි. தேவன் எங்களை நேசித்தது எங்களுடைய அழகை பார்த்தல்ல, எங்களுடைய பெருமதியை பார்த்தல்ல, எங்களுடைய வெளியடங்கமான காரியங்களை பார்த்தல்ல. රෝම පොතේ 5වෙනි පරිච්ඡේදයේ 8වෙනි පදයක් 18වෙනි පදයේ ඉඳලා 10වෙනි පදය අපි බලනකොට நாங்கள் ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலும் 8වෙනි පදයේ බලමු. முதலாவதாக 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாங்கள் பார்ப்போம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ඒ ස්ථානයේ කියනවා අපි පව්කරුවන්ව සිටි දෙවියන්වහන්සේ අපිට ප්‍රේම කළායි කියලා. இந்த இடத்தில் நாங்கள் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து எங்கள் மீது அன்பு வைத்திருந்தார் என்று கூறப்படுகிறது. 10වෙනි පදේ කියනවා අපි සතුරු වෙලා ඉන්නකොට අපිට ප්‍රේම කළායි කියලා. 10வது வசனம் சொல்லுகிறது நாங்கள் சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய அன்பு எங்களுக்கு கிடைத்தது என்று. මගේ ප්‍රේමවන්ත සහෝදරයා මගේ ප්‍රේමවන්ත සහෝදරිය. பிரியமான சகோதரனே சகோதரியே, ඔබ ගැලවීම ලැබපු නිසා ඔබ දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමයට ඇතුල් වුණා. நீங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டதினால் நீங்கள் தேவனுடைய அன்பிற்கு உரிமைக்காரர்களாய் மாறினீர்கள். අද දවසේ මේ පොළවේ කවුරු ඔබව අතහැරියත් උන්වහන්සේ අතහරින්නේ නැහැ කියන සහතිකය ඔබට තිබෙනවා. இன்றைய நாளில் யார் உங்களை கைவிட்டாலும் இயேசு உங்களை கைவிட மாட்டார் என்கிற அந்த உறுதி உங்களிடம் இருக்கிறது. කවුරු ඔබට ප්‍රේම කළේ නැති වුණත් උන්වහන්සේ ඔබට ප්‍රේම කරනවා කියන සහතිකය ඔබට තිබෙනවා. யார் உங்களை நேசிக்காவிட்டாலும் இயேசுவானவர் உங்களை நேசிப்பார் என்கின்ற அந்த உறுதி இருக்கிறது. උන්වහන්සේගේ ප්‍රේමය తాවකාලික ප්‍රේමයක් නොවේ. அவருடைய அன்பு தற்காலிகமான அன்பு அல்ல. මේ පොළවේ හැම ප්‍රේමයක්ම తాවකාලිකයි. இந்த உலகிலே இருக்கும் எல்லா அன்பும் அங்கே தற்காலிகமானது. නමුත් දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය සදාකාලික එකක්. ஆனால் தேவனுடைய அன்போ நிரந்தரமானது. ඒක මේ පොළවට පමණක් සීමා වුණු ප්‍රේමයක් නොවේයි. அது இந்த உலகத்திற்கு மாத்திரமே மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு அன்பு அல்ல. ඔබ ගැලවීම ලැබුවට පස්සේ நீங்கள் ரட்சிக்கப்பட்டதன் பின்னர் ඔබ කමාව ලැබුවා දෙවියන් වහන්සේගෙන්. நீங்கள் தேவனிடத்திலே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டீர்கள். ඔබේ දොස් පැවරීමෙන් නිදහස් වුණා. දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමයේ අයිතිකාරයෙක් බවට පත් වුණා. உங்களுடைய குற்றச்சாட்டுகளிலிருந்து விடுவிக்கப்பட்டீர்கள். தேவனுடைய அந்த அன்பின் உரிமைக்காரர்களாக மாறினீர்கள். මගේ ප්‍රේමවන්ත සහෝදරයා මගේ ප්‍රේමවන්ත සහෝදරිය. பிரியமான சகோதரனே சகோதரியே, මේ වටිනා දේ මා ඔබට පැහැදිලි කළ දෙන්න ඕනේ තව දුරටත්. இந்த பெருமதியான காரியத்தை குறித்து நான் தொடர்ந்தும் விளக்கம் விரும்புகிறேன். ඇයි මේ ගැලවීම ඔබ ආරක්ෂා කරගන්න ඕනේ? මොකද්ද මේකේ තියෙන වටිනාකම? ஏன் இந்த ரட்சிப்பை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும்? அப்படி என்ன ஒரு பெருமதி இதிலே இருக்கிறது? අපි කැමති මේ පොළවේ ගොඩක් සම්බන්ධතාවයන් වලට. நாங்கள் விருப்பம் இந்த பூமியிலே இருக்கிற நிறைய தொடர்புகளை குறித்து. මනුෂ්‍යෝ සම්බන්ධතා පවත්වනවා විවිධ අන්දම් වලින් විවිධ ආකාර වලින්. வெவ்வேறு விதமான உறவுகளை அங்கே தொடர்புகளை மனிதர்கள் இங்கே பேணுவதுண்டு. ඉතින් මේ පොළවේ අපි ජීවත් වෙනකොට සමහර අය කැමති වෙනවා සමහර පවුල් වලට සම්බන්ධ වෙන්න. இந்த பூமியிலே நாங்கள் வாழும் பொழுது நிறைய பேர் நிறைய விஷயங்களை விரும்புவதுண்டு. சில குடும்பங்களோடு நாங்கள் உறவு வைத்துக் கொள்ள விரும்புவதுண்டு. විශේෂයෙන්ම දරුවන් විවාහ කරලා දෙන්න යනකොට එහෙම. சில நேரங்களில் பிள்ளையை அங்கே திருமணம் செய்து வைக்க விரும்பும் பொழுது அந்த காரியம் நடக்கும். ඔවුන් ඒ පිළිබඳව ගොඩක් සැලකිලිමත් වෙනවා. அவர்கள் அதை குறித்து மிகவும் அக்கறை உள்ளவர்களாக இருப்பார்கள். හොයනවා. தேடி பார்ப்பார்கள். දැන් අපි මේ කල්චර් එකත් එක්කලා බැලුවොත් එහෙම පොඩ්ඩක් இந்த கலாச்சாரத்தோடு நாங்கள் கொஞ்சம் பார்த்தால் මෙයා ජැප්නාද කියලා හොයලා බලනවා. யாழ்ப்பாண பொன்னாண்டு தேடி பார்ப்பார்கள். නැත්තම් මේ කොහොමද කියලා හොයලා බලනවා. දැන් අපි කිතුනෝ ගොඩක් අය එහෙම හොයන්නේ නැහැ. இல்லாட்டி நிறைய காரியங்களை அங்கே தேடி பார்ப்பார்கள். கிறிஸ்தவர்கள் அவ்வாறு செய்வதில்லை. නමුත් සමහර අය හොයනවා කියලා අපි දන්නවා. ஆனால் சில பேர் தேடி பார்ப்பார்கள் என்று எங்களுக்கு தெரியும். සමහර දේවල් ගැටලුවක් නැහැ. சில விஷயங்கள் அங்கே பிரச்சனை இல்லை. ඒක යහපත් නම් කමන්නේ යහපත්. அது நல்லதாக இருந்தால் பரவாயில்லை. මම මේ ඔබට කියන්න යන්නේ මේකයි. நான் உங்களுக்கு சொல்ல போவது இதுதான்.
මනුෂ්‍යෝ මේ පොළොවේදී කැමති සමහර පවුල් වලට සම්බන්ධ වෙන්න. மனிதர்கள் இந்த பூமியிலே அவர்கள் விரும்புவார்கள் சில குடும்பங்களோடு தொடர்பு வைத்துக் கொள்ள. දැන් ගැලවීම ලැබුවයි කියලා කියන්නේ ஆனால் இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டது என்பது ඔබ දෙවියන් වහන්සේගේ පවුලට සම්බන්ධ වුණා කියන එකයි. தேவனுடைய அந்த குடும்பத்தோடு சம்பந்தப்பட்டோம் என்பதே. ස්වාමින් වහන්සේට හොඳ අත්පොළ සන්නාදයක් දෙන්න. கரங்களை தட்டி நாங்கள் கர்த்தரை துதிப்போம். හලෙලූයා. அல்லேலூயா. මේිට වඩා ඉහළ පවුලක් නෑ සම්බන්ධ වෙන්න. இதைவிட ஒரு உயர்ந்த குடும்பம் இல்லை நாங்கள் தொடர்பு வைத்துக் கொள்வதற்கு. අද ස්වර්ගයේ දෙවියන් වහන්සේට ඔබට පියාණනි කියලා කතා කරන්න පුළුවන්. இன்று அந்த பரலோகத்தின் தேவனை நீங்கள் அப்பா என்று கூப்பிடலாம். උන්වහන්සේ ඔබට මගේ පුතා කියලා කතා කරනවා, මගේ දියණිය කියලා කතා කරනවා. அவர் உங்களை மகனே மகளே என்று கூப்பிடுகிறார். එපිස පොතේ දෙවනි පරිච්ඡේදයේ 19 වෙනි පදේ කියනවා. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் கூறுகிறது, දෙකේ 19. எபேசியர் 2:19, ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். එතකොට දෙවියන් වහන්සේගේ පවුලේ අයව අපි ඉන්නවයි කියලා. அங்கே சொல்லப்படுகிறது ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருக்கிறோம் என்று. උන්වහන්සේගේ වචනය කියනවා තවදුරටත් අපිට උන්වහන්සේගේ දරුවෝ වෙන්න වරප්‍රසාදයේ අවස්ථාව ලබා දීලා තිබෙනවයි කියලා. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது நாங்கள் தொடர்ந்தும் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கும் அந்த வரப்பிரசாதத்தை பெற்றுள்ளோம் என்று. රෝම පොතේ 8 වෙනි පරිච්ඡේදයේ 14 වෙනි පදේ අපිට කියනවා ඒ අනගි වරප්‍රසාදය ඒ පියාණනි කියලා කතා කරන වරප්‍රසාදය අපිට ලබා දීලා තිබෙනවා. ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே சொல்லுகிறது, அப்பா பிதாவை என்னும் கூப்பிடும் அந்த வரத்தை நாங்கள் பெற்றுள்ளோம் என்று. හලෙලූයා. அல்லேலூயா. මගේ ප්‍රේමවන්ත සහෝදරයා, මගේ ප්‍රේමවන්ත සහෝදරිය, ඇයි මේ උතුම් ගැලවීම ඔබ ආරක්ෂා කරගන්න ඕනේ? பிரியமான சகோதரனே சகோதரியே, ஏன் இந்த உன்னதமான ரட்சிப்பை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும்? ඔබ නැවත කල්පනා කරලා බලන්න ඔබ ලබාගත්ත මේ දේවල්. நீங்கள் மீண்டுமாக யோசித்து பாருங்கள். நீங்கள் பெற்றுக்கொண்ட இந்த காரியங்கள், ඔබ කමාව ලබලා තිබෙනවා. நீங்கள் அங்கே மன்னிப்பை பெற்றிருக்கிறீர்கள். ඔබ මේ චෝදනාවල් වලින් දොස් තැබීම් වලින් පාපේ ලයිස්තුවෙන් නිදහස් වෙලා තිබෙනවා. நீங்கள் இந்த குற்றச்சாட்டுகளில் இருந்து பாவத்தின் பட்டியலில் இருந்து விடுதலையாக்கப்பட்டுள்ளீர்கள். ඔබ දෙවියන් වහන්සේගේ පවුලට අයත් වෙලා තිබෙනවා. උන්වහන්සේගේ දරුකම ලබලා තිනවා. උන්වහන්සේ පියාණන් කියන පුළුවන්කම තිබෙනවා ඔබට. நீங்கள் தேவனுடைய அந்த குடும்பத்தோடு இணைக்கப்பட்டுள்ளீர்கள். நீங்கள் அவரை அப்பா என்று கூப்பிடலாம். அவர் உங்களுக்கு புத்திரன் என்று அந்த இடத்தை கொடுத்திருக்கிறார். ඔබ දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය ලබලා තිබෙනවා. நீங்கள் தேவனுடைய அன்பை பெற்றுள்ளீர்கள். මගේ ප්‍රේමවන්ත සහෝදරයා සහෝදරිය, ගැලවීම නැති වුණොත් මේ හැම දෙයක්ම නැති වෙලා යන්න යනවා. பிரியமான சகோதரனே சகோதரியே, இந்த ரட்சிப்பை நாங்கள் இழந்து போனால் கிடைத்த இந்த எல்லா வரப்பிரசாதமும் இல்லாமல் போய்விடும். ගැලවීම නැති මනුෂ්‍යයට මේ කිසි දෙයක් නැහැ. ரட்சிப்பு இல்லாத மனிதனுக்கு நாங்கள் கூறிய இந்த எந்த காரியமுமே கிடைக்காது. ගැලවීම නැත්නම් ඔහුට පව්කමාව නැහැ. ரட்சிப்பு இல்லாவிட்டால் பாவ மன்னிப்பு இல்லை. ඔහු දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය ලබන්න යන්නේ නැහැ. அவன் தேவனுடைய அன்பை பெற்றுக்கொள்ள போவதும் இல்லை. ඔහුට විරුද්ධව පාප ලයිස්තුව තවදුරටත් තියෙන්න යනවා. ඒ චෝදනාව තියෙන්න යනවා. ரட்சிப்பு இல்லை என்றால் அவனுக்கு எதிராக இருக்கும் அந்த பாவத்தின் குற்றச்சாட்டுகள் அப்படியே இருக்க போகும். ඔහුට දෙවියන් වහන්සේ හා සමග කිසිදු සම්බන්ධතාවයක් නැහැ. அவனுக்கு தேவனோட கூட எந்த ஒரு உறவும் இருக்காது. ඔහු උදහසේ මිනිස්සෙක්ව සිටින්න යනවා තවදුරටත්. அவன் தொடர்ச்சியாக அங்கே நிராகரிக்கப்பட்ட ஒரு மனிதனாக இருக்க போகிறான். හලෙලූයා. அல்லேலூயா. නමුත් දෙවියන් වහන්සේ ඔබට ඒ උතුම් දේවල් දීලා තිබෙනවා. ஆனால் தேவன் உங்களுக்கு இந்த உன்னதமான காரியங்களை මගේ கொடுத்திருக்கிறார். ප්‍රේමවන්ත සහෝදරයා, මගේ ප්‍රේමවන්ත සහෝදරිය, දෙවියන් වහන්සේගේ වචනයට අනුව ඔබ ගැලවීම ලැබුවම ඔබ ලබන්නා වූ තව දෙයක් මම ඔබට කියන්න ඕනේ. தேவனுடைய வார்த்தைக்கு இணங்க நீங்கள் ரட்சிப்பின் மூலமாக பெற்றுக்கொள்ள போகும் இன்னொரு காரியத்தை குறித்து கூற விரும்புகிறேன். දෙවියන් වහන්සේගේ වචනේ අපි බලනවා ඔබව අලුත් මිනිසෙක් කරනවායි කියලා. தேவனுடைய வார்த்தை கூறுகிறது அது ரட்சிப்பு உங்களை புதிய மனிதனாக மாற்றுகிறது என்று. දෙවියන් වහන්සේගේ වචනේ අපි බලමු එපිස පොතේ දෙවනි පරිච්ඡේදයේ. நாங்கள் எபேசியர் 2ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். 15 වෙනි පදේ මම ඔබට පෙන්වන්නට කැමතියි. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நாங்கள் பார்ப்போம். சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரு புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி. දෙවියන් වහන්සේ ඔබව අලුත් මිනිසෙක් කොට මාරු කරා. தேவன் உங்களை ஒரு புதிய மனிதனாக மாற்றினார். දැන් පරණ දේ පහව ගිහිලා තිබෙන්නේ. இப்பொழுது அந்த பழையவை ஒளிந்து போயின. දෙවියන් වහන්සේගේ වචනේ කරා මෙන්න සියල්ල අලුත් වෙලා තිබෙනවා. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது எல்லாம் புதிதாயின என்று. ඔබ අන්ධකාරයේ සිටියා.
நீங்கள் අන්ධකාரத்திற்குள்ளே வாழ்ந்து නමුත් දෙවියන් கொண்டிருந்தீர்கள். වහන්සේ ඔබව දැන් ආලෝකයේ මිනිස්සෙක් බවට පරිවර්තනය කරලා තිබෙනවා. ஆனால் தேவன் உங்களை இப்பொழுது வெளிச்சத்தின் பிள்ளையாக மாற்றியிருக்கிறார். යසායා 9 වෙනි පරිච්ඡේදයේ දෙවනි පදයේ කියනවා උන්වහන්සේ අන්ධකාරයේ හිටියා වූ සෙනගට ආලෝකය ලබා දුන්නයි කියලා. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் அந்தகாரத்தில் இருந்த பிள்ளைகளுக்கு வெளிச்சத்தை கட்டளையிட்டார் என்று. දෙවියන් වහන්සේව හඳුනගන්න ප්‍රථමයෙන් මම අන්ධකාරයේ ජීවත් වුණු මිනිස්සෙක්. தேவனை அறிந்து கொள்வதற்கு முன்பதாக நான் அங்கே அந்தகாரத்தில் வாழ்ந்த ஒரு மனிதனாக இருந்தேன். මගේ ජීවිතයේ සමහර චරිත ලක්ෂණ වැරදි වෙලා තිබුණා. என்னுடைய வாழ்க்கையிலே சில கதாபாத்திரங்கள் அங்கே மாற்றம் அடைந்திருந்தது. මගේ ප්‍රේමවන්ත සහෝදරයා සහෝදරිය අපි හැම කෙනෙකුගේම ජීවිත ඒ ආකාරයෙන් තමයි තිබුණේ. பிரியமான சகோதரனே சகோதரியே, எங்களுடைய எல்லோருடைய வாழ்க்கையும் அவ்வண்ணமாகத்தான் இருந்தது. නමුත් ගැලවීම ලැබපු නිසා ஆனால் ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட வேளையில், දෙවියන් වහන්සේව හඳුනගත්ත නිසා தேவனை அறிந்து கொண்ட வேளையில் උන්වහන්සේ ඔබේ චරිතය වෙනස් කරලා තිබෙනවා. அவர் உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய கதாபாத்திரத்தை மாற்றிவிட்டார். පරණ කෙනාම නම් තාමත් ඉන්නේ. அவர் உங்களுடைய குணாதிசயங்களை மாற்றிவிட்டார். இன்னும் பழைய மனிதன் தான் இருப்பாரா இருந்தால், පරණ පුද්ගලයාම නම් තාම ඉන්නේ. இன்னுமாக அந்த பழைய மனிதன் தான் இருப்பானா ඒ இருந்தால், කියන්නේ ජේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේව පිළිගන්න ප්‍රථමයෙන් තිබුණා වූ චරිත වැරදි චරිත ගුණාංගම නම් තාම තියෙන්නේ. அதாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு இருந்த அந்த தவறான குணாதிசயங்கள் தான் இன்னும் இருக்குமா இருந்தால், දැන් ඔබ ගැලවීම ලැබුවද කියන ප්‍රශ්නේ අපෙන් අහගන්න වෙනවා. இப்பொழுது நீங்கள் ரட்சிப்பை உண்மையிலேயே பெற்றிருக்கிறீர்களா என்ற கேள்வியை நாங்கள் கேட்க வேண்டியதாய்விடும். ගැලවීම ලැබුවම අපේ චරිතය වෙනස් වෙනවා. ரட்சிப்பை அடைந்தால் எங்களுடைய குணாதிசயங்கள் மாற்றம் அடைய வேண்டும். අපි අලුත් මනුෂ්‍යයන් බවට පරිවර්තනය වෙනවා. நாங்கள் புதிய மனிதனாக நாங்கள் மாறிவிடுவோம். අපේ ජීවිතය මාරු වෙනවා. எங்களுடைய வாழ்க்கை மாறும். එනිසා මගේ ප්‍රේමවන්ත සහෝදරයා මගේ ප්‍රේමවන්ත සහෝදරිය ஆகவே பிரியமான சகோதரனே சகோதரியே, ගැලවීම ආරක්ෂා කරගන්න ඕනේ ඔබේ ආලෝකය ආරක්ෂා කරගන්න නම්. உங்களுடைய வெளிச்சத்தை காத்துக்கொள்ள வேண்டுமாயின் நீங்கள் ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும். දෙවියන් වහන්සේ ඔබේ ජීවිතය ආලෝකමත් කරලා තිබෙනවා. தேவன் உங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாக்கி இருக்கிறார். අන්ධකාරය පරාජය කරන්න පුළුවන් ආකාරයට. அந்தகாரத்தை, அந்த காரிருளை போக்கக்கூடிய விதத்தில். මගේ ප්‍රේමවන්ත සහෝදරයා මගේ ප්‍රේමවන්ත සහෝදරිය பிரியமான சகோதரனே சகோதரியே, ගැලවීම ලබන්න කලින් අපි තවත් ආකාරයකින් හිටියා. ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நாங்கள் வேறு விதமாக இருந்தோம். අපි දුර්වල සහ බෙලහීන මනුෂ්‍යයන් හැටියට සිටියා. நாங்கள் பலவீனமான மனிதர்களாக இருந்தோம். යක්ෂයා තමයි අපේ ජීවිතයේ ස්වාමියා හැටියට පාලනය කරේ. பிசாசானவன் தான் எங்களுடைய வாழ்க்கையில் எஜமானாக இருந்திருப்பான். අපි ඔහුගේ තැලුම් වලට ඔහුගේ පීඩාවන් වලට නතු වෙලා සිටියා. நாங்கள் அவன் கொடுத்த அந்த உபத்திரவத்துக்குள்ளே சிக்கி தவித்துக் கொண்டிருந்தோம். සමහර අයව රෝග කරලා තිබුණ වෙන්න පුළුවන්. அநேகர் அங்கே நோய்வாய்ப்பட்டிருந்திருக்கலாம். යක්ෂයාගේ හූනියන් කොඩවින බන්ධනවල අසු වෙලා සිටිය වෙන්න පුළුවන්. அங்கே பிசாசானவன் அந்த பில்லி சூனிய கட்டுகளிலே மாட்டி இருந்திருக்கலாம். සතුරා විසින් ඔබේ ජීවිතයට ගෙනල්ලා දමලා තිබෙන සමහර ප්‍රශ්නයන් වල හිර වෙලා සිටිය වෙන්න පුළුවන්. அங்கே சத்துருவானவனால் கொண்டு வந்து உங்களுடைய வாழ்க்கையிலே விதைக்கப்பட்டிருந்த அநேக பிரச்சனைகளுக்குள்ளே நீங்கள் சிக்கி தவித்திருந்திருக்கலாம். ඇයි ඔබට බලයක් නෑ නිදහස් වෙන්න? ஏனென்றால் உங்களுக்கு விடுதலையாவதற்கு ஒரு வல்லமை இருக்கவில்லை. සතුරා ඔබේ ස්වාමියා වෙලා ඉන්නවා. சத்துரு உங்கள் எஜமானாய் இருந்தான். නමුත් ජේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ කුරුසේ පූජාව ඔබ විශ්වාස කරාම ஆனால் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் அந்த பலியை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, උන්වහන්සේගේ නැවත නැගිටීම ඔබ විශ්වාස කරනකොට அவருடைய அந்த உயிர்த்தெழுதலை நீங்கள் மீண்டும் விசுவாசிக்கும் பொழுது, දෙවියන් වහන්සේගේ ශුද්ධ වචනය අපිට කියනවා ප්‍රේමවන්තයනි. கர்த்தருடைய அந்த பரிசுத்த வசனம் சொல்லுகிறது, ඔබ ඇදහිලිවන්තයෙක් වෙනකොට நீங்கள் அந்த விசுவாசிகளாக மாறும் பொழுது, තුන්වෙනි එපිස හසුම් පත්‍රයේ තුන්වෙනි පරිච්ඡේදයේ 17 වෙනි පදය. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ඔබේ බයිබලයේ ඔබ ඒක ඉරක් ගහලා නැත්නම් ඉරක් ගහ ගන්න ඕනේ බයිබල් පදයක් ඒක. உங்களுடைய வேதாகமத்திலே நீங்கள் கோடிட்டுக் கொள்ள வேண்டிய ஒரு வசனம் தான் அது. එතන කියනවා ඇදහිල්ල කරුණු කොටගෙන ජේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ නුඹලාගේ සිත් තුල වාසය කරනවායි කියලා. எபேசியர் 3:17 சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேறொன்று நிலை பெற்றவர்களும் ஆகி என்று. සර්ව බලධාරී තනන් වහන්සේ. அவர் சர்வ வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ජේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ කියනවා ස්වර්ගයේද පොළවේද සියලු බලය මට දී තිබේ. இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று. ඔබේ පිස පළවෙනි පරිච්ඡේදයේ බැලුවොත් එහෙම எபேசியர் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தால் 21 වෙනි පදයේ කියනවා 21ஆம் வசனம் சொல்லுகிறது, සියලු අධිපතිකම් බලය පරාක්‍රමය ස්වාමිකම් ලෝකේ පමණක් නොවේ මේ පරලෝකයන් වල සඳහන් කළ සියලු දේවල් උන්වහන්සේගේ පාද යටට දමලා තිබෙනවායි කියලා.
எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் உயர்ந்திருக்கிறதக்கதாக அவர் உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி என்று கூறப்பட்டுள்ளது. ජේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේට ඉහළින් කෙනෙක් නැහැ. இயேசு கிறிஸ்துவுக்கு மேலாக ஒருவரும் இல்லை. උන්වහන්සේට ඉහළ නාමයක් නැහැ. அவருக்கு மேலாக ஒரு நாமம் இல்லை. හාලෙලූයා. அல்லேலூயா. ප්‍රේමවන්තය ඒ තනන් වහන්සේ ඇදහිල්ල තුල ගැලවීම ලබනකොට ඔබ තුලට පැමිණෙනවා. பிரியமானவர்களே, அவர் ரட்சிப்புக்கு ஊடாக அவர் உங்களுக்குள்ளாக அங்கே வருகிறார். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ මා තුලයි කියලා කියන්ට. இயேசு கிறிஸ்துவானவர் எனக்குள்ளே என்று சொல்லுங்கள். හාලෙලූයා. அல்லேலூயா. උන්වහන්සේ ඔබ තුලයි. அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ඒ නිසා තවත් දුර්වල බෙලහීන බලය නැති මිනිසෙක් නෙමෙයි ඔබ. ஆகவே இன்னமும் நீங்கள் பலவீனமான வல்லமை இல்லாத ஒரு மனிதன் அல்ல. ඔබ තුල යේසුස් වහන්සේගේ ලේවල මුද්‍රාව තිබෙනවා. உங்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்துவின் அங்கே முத்திரை பதிக்கப்பட்ட இரத்தம் இருக்கிறது. ඔබ තුල ශුද්ධාත්මයන් වහන්සේගේ මුද්‍රාව තිබෙනවා. உங்களுக்குள்ளே அங்கே பரிசுத்த ஆவியானவரின் முத்திரை பொறிக்கப்பட்டுள்ளது. දන්නවද සතුරා ඔබව දකින්නකොට ඔහු වෙවුලනවා. உங்களுக்கு தெரியுமா, சத்துருவானவன் உங்களை காணும் பொழுது அவன் நடுங்குவான். දැන් ඊට කලින් මොනවද උනේ? ஆனால் இதற்கு முன்பு என்ன நடந்தது? සමහර අය සතුරාව දකින්න ඕනේ නෑ. சில பேர் அங்கே சத்துருவை காண தேவையில்லை. ටිකක් රෑ වෙලා ඒ සොහන ගාවින් යනකොට කනත්ත ගාවින් යනකොට වෙවුලනවා. கொஞ்சம் இரவாகி அங்கே மையவாடிக்கு பக்கத்தால செல்லும் பொழுது நடுங்குவார்கள். නේද? ඒ සාමාන්‍යයෙන් ආපු මිනිස්සයා එතන පහු වෙනකන් දුවනවා. சில சாதாரணமாக இருந்த மனிதன் அந்த மயானம் அருகில் வரும் பொழுது ஓடி போய் விடுவார்கள் பயத்தில். යකාට බය නෙමෙයි කනත්තර යන්නත් බයයි. அங்கே சத்ருவுக்கல்ல அங்கே மயானத்துக்கு போக கூட பயப்படுவார்கள். දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා වේවා. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේව හඳුනාගත්තම බය පහ වෙලා යනවා. தேவனை அறிந்து கொண்டதன் பின்னர் அந்த பயம் காணாமல் போய்விடும். ඔබ තුලට අධිකාරීත්වයක් එනවා. உங்களுக்குள்ளே ஒரு அதிகாரம் வரும். ඔබ තුලට බලයක් පැමිණෙනවා. உங்களுக்குள்ளே ஒரு வல்லமை வரும். ඔබ බලවන්ත මිනිස්සෙක් බවට පරිවර්තනය වෙනවා. நீங்கள் ஒரு வல்லமையான மனிதனாக மாற்றம் பெறுவீர்கள். ගැලවීම නැති වුණු දවසට அந்த ரட்சிப்பு காணாமல் போகும் பொழுது දෙවියන් වහන්සේගේ වචනය කියනවා. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, එකෙක් නෙමෙයි ஒருவன் அல்ல 7ක් එනවයි කියලා. 7 பேர் வருவார்கள். ආපහු බය වෙලා ජීවත් වෙන්න වෙනවා. மறுபடியும் அங்கே பயத்தோடு வாழ வேண்டி வரும். ආපහු යක්ෂයාගේ හිංසනයට ලක් වෙලා ජීවත් වෙන්න වෙනවා. மீண்டுமாக அந்த பிசாசின் அந்த சித்திரவதையை அனுபவித்துக் கொண்டு வாழ வேண்டும். ඒ නිසා මේ ගැලවීම බයෙන් වෙවුලමින් ආරක්ෂා කරගන්න. ஆகவே கிடைத்த ரட்சிப்பை பயத்தோடு அங்கே நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். මගේ ප්‍රේමවන්ත සහෝදරයා මගේ ප්‍රේමවන්ත සහෝදරිය. ஆகவே பிரியமான சகோதரனே சகோதரியே, මේ පොළවේ අපි ගොඩක් දේවල් ලබලා තිබෙනවා. இந்த பூமியிலே நாங்கள் நிறைய காரியங்களை பெற்றிருக்கிறோம். මම දන්නවා දෙවියන් වහන්සේව හඳුනාගත්තට පස්සේ ඔබ ගොඩක් ආශිර්වාද ලබලා තිබෙන බව. எனக்கு தெரியும், நீங்கள் தேவனை அறிந்து கொண்டதன் பின்னர் நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றிருப்பீர்கள். බොහෝ ආශිර්වාදයන් උන්වහන්සේ මේ ගැලවීමත් එක්ක අපිට දීලා තිබෙනවා. நிறைய ஆசீர்வாதங்களை தேவன் இந்த ரட்சிப்போடு கூட சேர்த்து எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். මේ පොළවේ දේවල් විතරක් නොවේ. இந்த பூமிக்குரிய காரியங்கள் மட்டுமல்ல. මගේ ප්‍රේමවන්ත සහෝදරයා මගේ ප්‍රේමවන්ත සහෝදරිය හොඳින් සවන් දෙන්න. பிரியமான சகோதரனே சகோதரியை நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். ඔබට මේ පොළවේ සමහර දේවල් තිබෙනවා. உங்களுக்கு இந்த பூமியிலே சில காரியங்கள் இருக்கின்றன. ඔබට අලංකාර නිවසක් මේ පොළවේ ඇති. உங்களுக்கு ஒரு அழகான வீடு இருக்கலாம் இந்த பூமியிலே. අලංකාර ස්ථානයක් ඔබට ඇති. உங்களுக்கு ஒரு அழகான இடம் இருக்கலாம். නමුත් ඔබ ගැලවීම ලැබුවට පස්සේ මොනවද වෙන්නේ? ஆனால் நீங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டதன் பின்னர் என்ன நடக்கும்? ඔබ දෙවියන් වහන්සේගේ ස්වර්ගීය වාසස්ථානයේ උරුමකාරයෙක් වෙන්න යනවා. நீங்கள் தேவனுடைய அந்த பரலோகத்தினை நீங்கள் ஒரு உரிமையுடையவராய் மாறுவீர்கள். හලෙලූයා. அல்லேலூயா. දෙවියන් වහන්සේට හොඳ අත්පොළ සන්නාදයක් දෙන්න. கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம் ஆண்டவருக்கு. ඔබ මේ පොළවේ නෙමෙයි. நீங்கள் இந்த பூமியில் அல்ல. මේ පොළවේ තිබෙන සමහර ගෙවල් අපිට මිල කරන්න පුළුවන්. இந்த பூமியில இருக்கும் சில வீடுகளை நாங்கள் அங்கே பெருமதியை நாங்கள் அடையாளம் கண்டு கொள்ளலாம். නමුත් ස්වර්ගීය දේවල් මිල කරන්න බෑ. ஆனால் பரலோகத்தின் பொக்கிஷங்களை நீங்கள் ஒரு நாளும் விலை மதிக்க முடியாது. මිල කරන්න බැරි දේවල් වල වටිනාකම ඔබ උරුම කරගන්න යනවා. அங்கே விலை மதிக்க முடியாத அந்த பெருமதியான பொக்கிஷங்களுக்கு நீங்கள் உரித்துடையவராக இருக்கிறீர்கள். හැබැයි ඔබ ගැලවීම නැති කරගත්තොත් ஆனால் நீங்கள் அந்த ரட்சிப்பை இழந்து போனால் ස්වර්ගීය වාසස්ථානයක් නොවේ. அங்கே பரலோக வாசஸ்தலம் அல்ல. ඒ දුක්ඛිත නිරයට යන්නට වෙනවා. மிகவும் அங்கே துக்கம் நிறைந்த அந்த நரகத்தின் வாசஸ்தலத்தை பெற்றுக் ඒ නිසා கொள்வீர்கள். මගේ ප්‍රේමවන්තනි ගැලවීම කියන එක ආරක්ෂා කරගන්න ඕනේ. ஆகவே ரட்சிப்பு என்பதை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். ඒක අපිට පව්කමාව ලබා දීලා තිබෙනවා. அது எங்களுக்கு பாவ மன்னிப்பை வழங்கி இருக்கிறது. ඒක අපිව නිදහස් කරලා තිබෙනවා. அது எங்களை விடுதலையாக்கி இருக்கிறது. ඒක අපිව දෙවියන් වහන්සේට සම්බන්ධ කරලා තිබෙනවා. அது எங்களை தேவனோடு இணைத்திருக்கிறது. ඒක දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය අපිට ලබා දීලා තිබෙනවා. அது எங்களுக்கு தேவனுடைய அன்பை பெற்றுக் கொடுத்திருக்கிறது. ඒක අපේ චරිතය ජීවිතය වෙනස් කරලා
තිබෙනවා. அது எங்களுடைய குணாதிசயங்களை எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது. මගේ ප්‍රේමවන්ත සහෝදරයා මගේ ප්‍රේමවන්ත සහෝදරිය. பிரியமான சகோதரனே சகோதரியே, අද දවසේ ඔබ දන්නවා මේ ගැලවීමේ වටිනාකම. இந்த நாளில் உங்களுக்கு தெரியும் இந்த ரட்சிப்பின் பெருமதி என்ன என்பது. එනිසා හොඳ අත්පොල සන්නාදයක් දෙන්න මේ අගනාදේ ඔබ ලැබුව නිසා. ஆகவே கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த பெருமதியான காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டதனால் දැන් මම ඔබට කියන්න යන්නා වූ දේ නම් இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்ல விரும்பும் காரியம், මෙය ඔබ විතරක් ලබන්න සුදුසු දෙයක් නොවේ. இது நீங்கள் மட்டுமே வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு காரியம் அல்ல. දැන් මම ගැලවීම ලැබුවා. இப்பொழுது எனக்கு ரட்சிப்பு உண்டு, මට පව්කමාව තිබෙනවා. எனக்கு பாவ மன்னிப்பு உண்டு, මම දේව ප්‍රේමය ලබලා තිබෙන්නේ. நான் தேவனுடைய அந்த அன்பை பெற்றிருக்கிறேன், මම චරිතය වෙනස් කරගත්තා. நான் என்னுடைய குணாதிசயங்களை மாற்றிக்கொண்டேன், මට ස්වර්ගීය උරුමයන් තිබෙනවා. எனக்கு பரலோகத்திலே அந்த உரிமை මට இருக்கிறது, ආශිර්වාදය තිබෙනවා. எனக்கு ஆசீர்வாதம் உண்டு. මගේ ප්‍රේමවන්ත සහෝදරයා සහෝදරිය. என் பிரியமான சகோதரனே சகோதரியே, දෙවියන් වහන්සේගේ වචනේ අපි කියවුවා පිලිප්පි හසුන් පත්‍රයේ අපේ පළවෙනි බයිබල් පදයට නැවත යන්න යනවා. நாங்கள் வாசித்த பிலிப்பியர் முதலாவது அந்த அதிகாரத்தின் 5ஆம் வசனத்தை பார்க்க போகிறோம். එතන කිව්වා නුඹලා තුල 6වෙනි පදේ නුඹලා තුල යහපත් වැඩක් උන්වහන්සේ පටන් අරන් තිබෙනවා. உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் இயேசு கிறிஸ்து என்ற அந்த இடத்துல உங்களுக்குள்ளே ஒரு நல்ல காரியத்தை அவர் தொடங்கி இருக்கிறார் என்று கூறப்பட்டுள்ளது. මගේ බයිබලයේ 4වෙනි පදේ කියවන්න කැමතියි. 4වෙනි පදේ කියවන්න. 4ஆம் வசனத்தில் பார்ப்போம். நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணி. 7வது வசனம், என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வருகிறதிலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்களானதால் உங்களை என் இருதயத்தில் தரித்துக் கொண்டிருக்கிறபடியினாலே உங்கள் எல்லாரையும் குறித்து நான் இப்படி நினைக்கிறது எனக்கு தகுதியாய் இருக்கிறது. මෙතන කියනවා මගේ බයිබලයේ පළවෙනි දවසේ පටන් අද දක්වා සුභාරංචියේ වර්ධනය සඳහා නුඹලාගේ පංගුකාරකම ගැන දෙවියන් වහන්සේට ස්තුති කරමි. அதாவது சுவிசேஷத்திற்காக எங்களுடைய பங்கை குறித்து நான் தேவனை நான் துதிக்கிறேன். ප්‍රේමවන්තය හොඳින් සවන් දෙන්න. பிரியமானவர்களை நன்றாக கவனியுங்கள். අපි ලැබුවා වූ මේ දේවල් තවමත් ලබලා නැති අය ගොඩක් අය අප අතර ඉන්නවා. நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பினை இன்னும் பெறாத நிறைய பேர் எங்கள் மத்தியில் இருக்கிறார்கள். මම මේ කිව්වා වූ දේවල් ඔවුන් එකක්වත් තාම ලබලා නැහැ. நாங்கள் குறிப்பிட்ட அந்த காரியங்களில் ஒன்றை கூட அவர்கள் இதுவரை பெற்றுக்கொள்ளவில்லை. ඇයි ඔවුන් ඒ එකක්වත් ලබලා නැත්තේ? ஏன் அவர்கள் அந்த ஒன்றை கூட இன்னும் பெறவில்லை? ඔවුන් තාම ගැලවීම ලබලා නැහැ. ஏனென்றால் அவர்கள் இன்னும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவில்லை. ඇයි ඔවුන් ගැලවීම ලබලා නැත්තේ? ஏன் அவர்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவில்லை? ඔවුන් සුභාරංචියට ප්‍රතිචාර දක්වලා නැති නිසා. ஏனென்றால் அவர்கள் அந்த சுவிசேஷத்தை இன்னும் கேள்விப்படவில்லை. මගේ ප්‍රේමවන්ත සහෝදරයා මගේ ප්‍රේමවන්ත සහෝදරිය. பிரியமான சகோதரனே சகோதரியே, එනිසා දෙවියන් වහන්සේ ඔබටයි මටයි විශේෂිත වගකීමක් බාර දීලා තිබෙනවා. தேவன் உங்களுக்கும் எனக்கும் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பினை கொடுத்திருக்கிறார். මේ වටිනා ගැලවීම තවත් අයට ගෙන යන්න. இந்த பெருமதியான இந்த காரியத்தை மற்றவர்களுக்கும் கொண்டு செல்லும்படியாக, මේ සුභාරංචිය ඒ අයට ප්‍රකාශ කරන්නට. இந்த சுவிசேஷத்தை அவர்களுக்கு அறிவிக்கும்படியாக, ඒ සුභාරංචියේ පංගුකාරකම ලබන්නට. இந்த சுவிசேஷத்தின் பங்குதாரர்களாக மாறும்படியாக පිලිප්පියේ ඇදිරිවතුන් සුභාරංචිය ප්‍රකාශ කළා. ඒ වගේම සුභාරංචිය ප්‍රකාශ කරන්නට පවුල්තුමාට උදව් කරා උපකාර කළා. அங்கே பிலிப்பியர்களை நாங்கள் காண்கிறோம். அவர்கள் அங்கே சுவிசேஷத்திற்கு உதவி செய்தார்கள். මගේ ප්‍රේමවන්ත සහෝදරයා මගේ ප්‍රේමවන්ත සහෝදරිය. பிரியமான சகோதரனே சகோதரியரே, ඔබ සුභාරංචිය ප්‍රකාශ කරොත් நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது ඔබයි මමයි ලබලා තිබෙන මේ අනර්ග දේවල් நீங்களும் நானும் பெற்றுக்கொண்ட இந்த பெருமதியான காரியங்கள் අනිත් අය අත්දකින්න ඔබ දකින්නට යනවා. மற்றவர்களும் பெற்றுக்கொள்வதை நீங்கள் காணப்போகிறீர்கள். අද දවසේ මේ දේවල් නැතුව ඉන්න අය අතර இந்த நாளிலே இந்த காரியங்கள் கிடைக்காதவர்களின் மத்தியில் පව්කමාව, அங்கே பாவ மன்னிப்பு, ඒ නිදහස, அந்த விடுதலை, ඒ වගේම ඒ දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය, தேவனுடைய அன்பு, මේ දේවල් නැතුව ඉන්නා වූ අය අතර இவை இல்லாமல் இருப்பவர்கள் மத்தியிலே ඔබේ මව පියා ඉන්නව වෙන්න පුළුවන්. உங்களுடைய தாய் தந்தையர் இருக்கலாம், ඔබේ සහෝදරයා සහෝදරිය ඉන්නව වෙන්න පුළුවන්. உங்களுடைய சகோதரன் அல்லது சகோதரி இருக்கலாம், ඔබේ හොඳම මිත්‍රයෙක් ඉන්නව වෙන්න පුළුවන්. உங்களுடைய நல்ல நண்பன் இருக்கலாம், ඔබේ අසල්වාසියා ඉන්නව වෙන්න පුළුවන්. உங்களுடைய அயலவன் இருக்கலாம். දෙවියන් වහන්සේ තවමත් ඔබට අවස්ථාව දීලා තිබෙනවා. தேவன் இன்னமும் உங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை வழங்கி இருக்கிறார். අපි මුලින්ම කිව්වා වේ බයිබල් පදේ කියනවා. நாங்கள் முதலாவதாக வாசித்த அந்த வேத வசனத்தை மீண்டும் வாசிப்போம். ජේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ දවස දක්වා இயேசு கிறிஸ்துவின் அந்த நாள் வரைக்கும் මගේ ප්‍රේමවන්ත සහෝදරයා සහෝදරිය, என்னுடைய பிரியமான சகோதரனே சகோதரியே, ජේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ එන්ට යනවා. இயேசு கிறிஸ்துவானவர் மீண்டும் வரப்போகிறார். උන්වහන්සේගේ දවස පැමිණෙන්ට යනවා. அவருடைய நாள் வரப்போகிறது.
ඒ දවස පැමිණෙන වෙලාවේදී அந்த நாள் வரும் பொழுது උන්වහන්සේ තුල සිටියා වය පමණක් ගැලවීම ලැබුවා වය පමණක් සූදානම් වෙලා සිටියා වය පමණක් ඔසව ගන්නට යනවා. அவருக்கு உள்ளே அங்கே தயார் நிலையில் இருந்த மற்றவர்கள் மக்கள் மாத்திரமே அங்கு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். නමුත් යේසුස් වහන්සේව දන්නේ නැති ගැලවීම ලබලා නැති අය හැම කෙනෙක්වම ஆனால் இயேசு கிறிஸ்துவை அறியாத ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாத அனைவரும் අතහරිනු ලැබුවා වය දාලා යන්නා වයගේ ලයිස්තුවට ඇතුල් වෙනවා. அங்கே கைவிடப்பட்டவர்கள் பட்டியலிலே சேர்ப்பார்கள். ප්‍රේමවන්තයෝ ඔබට පුළුවන්කම තිබෙනවා අය වළක්වන්නට. பிரியமானவர்களே, அதை தடுக்க உங்களால் முடியும். ඔබට පුළුවන්කම තිබෙනවා මේ අපි කතා කළා වූ ආශිර්වාද ඔවුන්ගේ ජීවිතවලට උරුම කර දෙන්නට. உங்களால் முடியும் நாங்கள் பேசிய இந்த காரியங்களை அவர்களுடைய வாழ்க்கைக்கும் பெற்றுக் கொடுப்பதற்கு. ජේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේව ඔවුන් සමග බෙදා ගන්නට. இயேசு கிறிஸ்துவை அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். මේ පාස්කු මාසය මේ කාල සීමාව ජේසුස් වහන්සේගේ කුරුසේ පූජාව ගැන හැමෝටම කතා කරන්න හොඳ අවස්ථාවක්. இந்த இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை குறித்து நாங்கள் நினைவு கூறும் இந்த மாதம் அவருடைய அந்த அன்பை குறித்து மற்றவர்களோடு பேசுவதற்கு ஒரு சிறந்த காலமாக இருக்கிறது. ඔබ ලැබුවා උදේ අන් අයට බෙදලා දෙන්න. நீங்கள் பெற்றுக்கொண்ட காரியத்தை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். අපි හැමගෙනෙම නැගිට සිටිමු. நாங்கள் அனைவரும் எழுந்திருப்போம். අපි නැගිට සිට දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා කරන්නට යනවා. நாங்கள் எழுந்திருந்து ஆண்டவரை துதிக்க போகிறோம். ප්‍රථමයෙන් ඔබ ලැබුවා වූ දේවල් ගැන දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා කරන්නට. ඒ ගැලවීම ගැන දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා කරන්නට. முதலாவதாக நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பை குறித்து தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். ඒ වගේම ඔබට ලබා දුන්නා වූ කමාව ගැන ප්‍රශංසා කරන්නට. அதே போல நீங்கள் உங்களுக்கு கிடைத்த மன்னிப்பை குறித்து நீங்கள் தேவனுக்கு நன்றி ඔබ செலுத்துங்கள். දේව පවුලට සම්බන්ධ වුණ නිසා ප්‍රශංසා කරන්නට. நீங்கள் தேவனுடைய குடும்பத்தில் இணைந்து கொண்டதற்காக அவருக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். ඊළඟට ස්වාමිනී අවසානයේ දක්වා මට ඒ ගැලවීම ආරක්ෂා කරගන්න කරුණාව දෙන්න කියලා. இறுதி வரைக்கும் இந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் என்று தேவனிடம் கேட்போம். ඒ වගේම ඉල්ලන්න දෙවියන් වහන්සේගෙන් ස්වාමිනී ඒක අනිත් අය සමග බෙදා ගන්නට මට උදව් කරන්න කියලා. அதே நேரத்தில் அந்த ரட்சிப்பை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும் என்றும் நாங்கள் ඔබ கேட்போம். වහන්සේගේ ඊමට ඒ අයව සූදානම් කරන්න මට කරුණාව දෙන්න කියලා. நீங்கள் மீண்டும் வரும் பொழுது அவர்களை அதற்காக ஆயத்தப்படுத்த எனக்கு உதவி செய்யும் என்று கேட்போம். ඒ අයට මේ ගැලවීම ලබා දෙන්න මට කරුණාව ලබා දෙන්න කියලා යාඥා කරන්න. அவர்களுக்கும் இந்த ரட்சிப்பை வழங்குவதற்கு நீர் எனக்கு கிருபை செய்தருளும் என்று கேட்போம். අපි හැම කෙනෙක්ම දෙවියන් වහන්සේට ස්තුති කරමින් යාඥා කරමු. நாங்கள் அனைவருமே தேவனுக்கு நன்றி செலுத்தி துதிப்போம்.